நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன் இருதயம் மகா கேடுள்ளதா இருக்குதுன்னா, அதுலதான் பிசாசு என்ன பண்றான், பலவிதமான கெட்ட சிந்தனைகளையும் பொல்லாத எண்ணங்களையும் விதைக்கிறான். அப்போ இருதயத்துல நம்ம வசனத்தை காத்து கொண்டோமானால் அந்த வசனம் நம்ம இருதயத்தை சுத்தமாக்கும். அப்போ நம்ம தேவனை அறியாததுக்கு முன்னாடி நம்ம இருதயம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இருதயம் மகா கிறுக்கும் கேடுள்ளதா இருந்து நம்ம இருதயம் என்னென்ன நினைக்கிறதோ அதுக்கு நம்ம அது செய்கைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஆனா நம்ம எண்ணத்துல சிந்தனையில யோசிக்கிறோம் இல்லையா. இப்போ இங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட சிந்தையில பலவிதமான எண்ணங்களை நம்ம யோசிக்கிறோம். இப்போ உலகத்துல எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துல எத்தனை சிந்தனைகள் நமக்கு இருதயத்துல வரும். அப்போ இந்த சிந்தனை எல்லாம் தேவன் எப்படி அறிகிறாரு? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி அவர் என்ன பண்றாராம், இருதயத்தை ஆராயிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறார். அப்போ இருதயத்துல நினைக்கிறோம் பாத்தீங்களா, யோசிக்கிறோம் பாத்தீங்களா. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது வெளியில ஒரு நன்மையா கூட இருக்கட்டும், ஆனா அந்த எந்த உள்நோக்கத்துல நம்ம இதை செய்யறோம் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணுவாராம், வகையறுத்து பார்ப்பாரு. சரி, அவருக்கு எப்படி இது தெரியுது? நான் இருதயத்துல நினைக்கிறேன், அதே போல கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் இருதயத்துல நினைக்கிறாங்க. அதை தேவனால எப்படி அறிந்து கொள்ள முடியுது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமென். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஆவி யார் குத்துதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரால் உண்டானது. அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால அது என்ன பண்ணுமா, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப எல்லா மனுஷனுக்குள்ளயும் சுவாசம் இருக்கு. அந்த சுவாசம் நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோன்றதை முதல் கொண்டு ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீர்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்றத ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தூரத்துல இருந்து அறிவாராம். நம்ம உட்கார்றதையும் எழுந்திருக்கிறதையும் எல்லாத்தையுமே அவர் அறிவாருன்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அப்போ அவரோட பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லம் உள்ள தேவன்றதை நம்ம அறிந்திருக்கணும் இல்லையா. ஏன்னா தேவன் ஒருவர் மட்டும்தான் இருதயத்துல இருக்கிற எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும். சாத்தானெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் ஒருவர் தான் நம்ம இருதயத்தை என்ன சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் அப்படின்றத அறிந்து கொள்ள வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவரோட வல்லமையை நம்மளால ஆராய்ந்து அறிய முடியாது. அவர் வல்லமையில் பெருத்தவர்னு சொல்லி எழுதியிருக்கு. ஞானத்தில் அவர் சிறந்தவர். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து தேவன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. அவர் மாம்சத்துல இருக்கும்போது கூட இது மாதிரி மனுஷங்க சிந்திக்கிறாங்க இல்லையா, அதை நிறைய அவர் அறிந்திருக்கிறாரு. அறிந்து அவங்களுக்கு பதில் சொன்னார். அந்த சில வசனங்களை நம்ம அதை எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? ஆமேன். ஆமேன். அப்போ திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்க, அவர் இடத்துல கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா, ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால கூரையை பிரிச்சு அவரை இறக்குறாங்க. அப்ப அவங்க விசுவாசத்தை பார்த்து, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாங்க. பாவங்களை யார் மன்னிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவரை தவிர பாவங்கள் மன்னிக்க முடியாது இல்லையா.
அதனாலதான் வேத பாரகரில் சிலர்னா வேதத்தை ஆராய்ந்து இருக்கிறவங்க. யூதர்களுக்கு நல்லாவே வேதம் நல்லா தெரியும் இல்லையா? இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான்னு சொல்றான். அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க, உண்மையா தான் சொல்றாங்க. ஏன்னா தேவன் ஒருவரை தவிர மற்றவங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா? அப்படி தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டிருக்கையில், நல்லா பாருங்க, அவங்க உள்ளத்துலதான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்துன்னு எழுதியிருக்கு. அப்ப தேவன் ஒருவரை தவிர வேற யாராலையும் மனுஷனுடைய நினைவுகளை அறிய முடியாதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அறிகிறார். அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்னன்னு கேட்கிறார். அப்ப அவங்க சிந்திக்கிறத தேவன் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீயோட வேதனை நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, அவங்க யாருக்கிட்டையும் வெளியெல்லாம் சொல்லல, அவங்க இருதயத்துல நினைச்சிட்டு வந்து ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. அப்போ இயேசு திரும்பி பார்த்து அவளை பார்த்து என்ன சொல்றாங்க? மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அவங்க இருதயத்துல விசுவாசிச்சு தொட்டதை கர்த்தர் அறிந்து அவர் வெளிப்படையா சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன்றதை முதல்ல நம்ம அறியணும் இல்லையா? அவர் வல்லமையில் பெருத்தவர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? ஆமென். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்றார். புளித்த மாவுனா அவங்களுடைய உபதேசத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அப்பத்தை எடுத்துட்டு வரல இல்லையா? அதனாலதான் இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. அவங்க யோசனை தான் பண்ணாங்க, வெளியெல்லாம் சொல்லல. இயேசு அதை அறிந்துனா அவங்களுக்கு இருதயத்தின் சிந்தனையை கர்த்தர் அறிந்து அற்ப விசுவாசியை கேட்கிறார். ஏன்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் நான் எத்தனை பேருக்கு கொடுத்தேன்? 5000 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா? அப்படி இருந்தும் நீ அப்பங்களை எடுத்துட்டு வரலன்னு சொல்லி நீ மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறியே அப்படின்றதுனால அற்ப விசுவாசியை, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன அப்படின்றது அவங்க இருதயத்தின் நினைவை வெளிப்படையா சொன்னார். அப்போ கர்த்தர் எவ்வளவு வல்லமையில பெருத்தவரா இருக்கிறாருன்றத பாருங்க. நம்மளுடைய நினைவுகளை, எத்தனை பேர் நினைவுகள் இருக்கு, அத்தனை நினைவுகளையும் நியாயத்தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்க யோசனைகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நியாயத்தீர்ப்புல வந்து கொண்டு வந்து நிறுத்துவார்னா அவருடைய வல்லமையை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுதா? அதனாலதான் வேதம் அவரை சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய நினைவுகளை அவர் நமக்கு அறிந்திருக்கிறார், அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறார்ன்றதை நம்ம வாசிச்சோம் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோன்றத நமக்கே அவர் வெளிப்படுத்துகிறது கர்த்தர்ன்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. வாசிக்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமீன். ஆமீன். மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைதான் அவர் என்ன பண்றாரு? நமக்கு வெளிப்படுத்துகிறதே கர்த்தர். அது எப்படி? இருதயத்துலதான் சிந்தனைகள் உருவாகுது. அத மூளைக்கு தெரியப்படுத்துகிறதே நம்முடைய கர்த்தர் தான். அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறோம். அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம நிர்வாணமா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருதயத்துல ரகசியன்றதே கிடையாது, அவர் எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை ஆராய்ந்து இருக்கிறார் அப்படின்றத அந்த பயம் எப்பொழுதுமே நமக்கு இருதயத்துல இருக்கணும். கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் பார்க்கிறாரு. நம்ம பார்த்தோம் நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறதே கர்த்தர்னு. அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு பதில் கொடுப்பாரு.
இருதயத்துல சிந்திச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பதில் கொடுக்கிற சில வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 1 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். மரியாதை யோசேப்புக்கு என்ன பண்றாங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்க இல்லையா? அது போல அவங்க என்ன மனைவியா இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவர்கள் கூடி வரும் முன்னே அவங்க என்ன பண்றாங்க, கர்ப்பவதியா இருக்கிறத காணப்பட்டு அவங்களுடைய புருஷனாகிய யோசேப்பு என்ன பண்றாரு, நீதிமானா இருந்ததுனால அவங்க மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமாய் அவளை தள்ளிவிடலாம்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறாரு இருதயத்துல. அப்போ உடனே சொப்பனத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு தூதர் மூலமா, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாதை என்ன பண்ணு, சேர்த்துக்கொள், ஐயப்படாத, அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதே பதில் சொல்றாரு. இது உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதா? அவங்க சிந்திக்கிறதுக்கு அந்த நிமிஷமே கர்த்தருடைய தூதன் வந்து சொப்பனத்துல பதில் சொல்றாருன்னா, அது எவ்வளவு இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்தின் எண்ணங்களை தோண வைத்து அதற்கு பதிலும் சொல்றார் இல்லையா? இது மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 24 42 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து, என் எஜமானாகிய அபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீர் குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரருக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான், எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேலில் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். ஆமென். ஆமென். அபிரகாமின் ஊழியக்காரனாக எலியேசர் ஈசாக்குக்கு என்ன பண்றாரு, பொண்ணு பார்க்க வர்றாரு இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்றாரு. என் எஜமானாகிய அபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், நான் வந்து தண்ணீர் துறவாண்டில போய் நிற்கிறேன். அப்போ தண்ணீர் முல்ல வருகிற எந்த பொண்ணாவது எனக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் எடுத்துன்னு வந்து கொடுப்பேன், அவங்களுக்கு தண்ணீர் வார்ப்பேன்னு சொல்ற எந்த பொண்ணோ, அந்த பொண்ணு தான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன எஜமானோட குமாரனுக்கு ஈசாக்குக்கு நீங்க பார்த்து அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னேன்னு சொல்லி வசனம் எழுதிருக்குது. அப்படியே எங்க சொல்லிட்டு இருக்காராம், இருதயத்துல சொல்லின்னு இருக்கிறாரு இத. அப்போ அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் உனக்கும் உன்னுடைய ஒட்டகத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், தண்ணீர் கொண்டு கொடுப்பேன்னு சொல்றேன். இப்போ கர்த்தர் பாருங்க, அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வெளிப்படும் முன்னே பதில் சொல்றார். அவர் வல்லமையில் பெருத்தவரா இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம அவரோட வல்லமை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவர் மேல உண்மையா இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறதுக்கும் ஒரு மேலானவர்னு சொல்லி எழுதியிருக்குது. அவருடைய வல்லமையை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு வல்லமையில் பெருத்தவர் அவர். நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கஷ்டங்களும் அவருக்கெல்லாம் அற்பமான காரியம். அதை ஒரு நிமிஷத்துல அதை மாற்றி போட வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு அவர் அறிந்தா மட்டும்தான், கர்த்தரை அறிந்தா மட்டும்தான் கர்த்தர் மேல விசுவாசம் நம்மளுக்கு உண்டாயிருக்கும். இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 17 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன்.
அவள் ஜாதிகளுக்குள் தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமேன். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் மனைவியாகிய சாராயை என்ன பண்ணு, இனிமேல் சாராய் என்று அலையாதிருக்காரு. ஏன்னா அவள் பேர் இனிமேல் சாராள்னு சொல்றாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஜாதிகளுக்கு ராஜாவாகவும் அவங்களை ஆக்குவேன், அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு பாருங்க. 17வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஆபிரகாம் முகம் கூப்புற விழுந்து நகைத்து, அதாவது கீழே குனிஞ்சிட்டு முகம் கூப்புற விழுந்து நம்ம சிரிச்சா என்ன தெரியாது, கர்த்தருக்கு தெரியாது இல்லையா? அப்போ அவர் என்ன நினைக்கிறார், சிரிச்சுட்டு 100 வயசு ஆயிடுச்சு எனக்கு, என் மனைவிக்கு என்ன 90 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு பிள்ளை பிறக்குமோன்னு சொல்லி என்ன பண்றாராம், இருதயத்தில் சொல்லி கொண்டுன்னு எழுதி இருக்குது வசனம். அப்போ இஸ்மவேல் ஏற்கனவே பையன் பிறந்திருக்கிறார் இல்லையா, அவர் தேவனுக்கு முன்னாடி நல்லா இருப்பாரு, நீங்க சொன்ன மாதிரி என் பையன் அப்படின்னும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல, சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அப்போ அவர் இருதயத்துல முகம் கூப்புற விழுந்து நகைத்து இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு பதில் சொல்றாரு. சரி, இதே போல சாராலும் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10 இருந்து 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஆமென். கர்த்தர் திரும்பவும் தரிசனமாகி என்ன சொல்றாரு, நான் உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்துல வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் அப்படின்னு சொல்லும்போது, சாராள் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாராள் அவர்களுக்கு பின்புறமாக கூடார வாசலில் அதை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்போ பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பேசுறது அவங்க ஒளிந்திருந்து அங்க கேட்கறாங்க இல்லையா? அப்போ சாராள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடும் நின்று போயிடுச்சு, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்னு சொல்லி சாராள் தன் உள்ளத்திலே நகைத்துன்னு எழுதுது. அவங்க வெளியில சிரிக்கல, இருதயத்துல சிரிக்கிறாங்க. அப்போ நான் கிழவியும் என் ஆண்டவர் வயதானமா இருக்கும்போது எங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்கும்போது பிள்ளை பெறுவது மெய்யோ என்று ஏன் சொல்லுவானே, தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது சாராள் பயந்து என்ன சொல்றாங்க, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். ஏன்னா நான் இருதயத்துல தான் நான் நினைச்சேன், அது எப்படி தேவனுக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். அப்போ இருதயத்துல அவங்க சிந்திக்க, அதுவும் அவங்க பாத்தீங்கன்னா கூடார வாசல்ல பின்னாடி நிக்கிறாங்க, அவங்க இருதயத்துல நினைக்கிறாங்க, வெளியில கூட சொல்ல. அப்படி அவங்க சிந்திக்கும் போதே கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துவதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அப்போ இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகள்லாம், அந்த நினைவுகளை எதற்காக ஏன் செய்யறோம் அப்படின்றத அவர் என்ன பண்ணுவாராம், பிரித்து வகையறுத்து எடுப்பாராம். இப்ப எப்படி எலும்பும் மஞ்சையும் பிரிக்கிறது, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும், அதை எப்படி பிரிச்சு பார்க்க முடியுமோ அதே போல கர்த்தரும் இருதயத்துல இருக்கிற நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன பண்ணுவாரு, வகையறுத்து பாவாரு. எதனால நீ எதற்காக இதை செய்யற அப்படின்றத ஆண்டவர் வகையறுத்து பார்க்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இன்னும் சில சம்பவங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அங்கே அபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமேன். ஆமேன். கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன பண்றாரு? ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாரால சகோதரின்னு சொன்னதுனால அவங்கள மனைவி ஆக்கணும்ன்ற எண்ணத்தினாலதான் என்ன பண்றாரு? அவரை அழைக்கிறாங்க இல்லையா? அப்போ அபிமெலேக்குக்கு கனவுல என்ன பண்றாரு? கர்த்தர் தோன்றி, நீ இந்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய், அவள் ஒருடைய மனைவியா இருக்கிறாங்க, அவளை தொடாதன்றாரு. அப்போ அபிமெலேக்கு என்ன பண்றாரு? கர்த்தருக்கு பயந்து விலகி இருக்கிறார் இல்லையா? ஆனாலும் கர்த்தரிடத்துல அந்த கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, அப்ப நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை நான் செஞ்சேன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படின்போது அப்ப தேவன் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடும் இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன்னு சொல்ற. அப்ப அவன் உத்தம இருதயத்துலதான் அதை அவங்கள மனைவி ஆக்கிக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான், நல்ல சுத்தமான இருதயத்துலதான் அவங்க என்ன பண்ணான்? அழைத்தான்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறாருன்றது. ஆனாலும் அவன் இன்னொருத்தவனோட மனைவி, நீ பாவம் செய்யாதபடி நான் என்ன பண்ணேன்? உன்னை தடுத்தேன்றார். சரி, அதே போல எசேக்கியேல் ராஜா இருக்கிறார் இல்லையா? எசேக்கியேல் ராஜாவை மட்டும் இல்லை, எல்லாரோட இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து சோதித்து புடமிட்டு பார்ப்பார் இல்லையா? எசேக்கியேல் ராஜாவையும் கர்த்தர் சோதிக்கிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24-26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமே ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஆமேன். ஆமேன். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருக்கும்போது அவர் ஜெபம் பண்றாரு இல்லையா? அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு 15 வருஷத்தை அவருக்கு கூட்டி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆனா எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாம மனமேட்டுமே ஆனான்னு சொல்லியிருக்கு. எப்படி அவன் மனமேட்டுமே ஆனான்றத கர்த்தர் அறிந்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ எதனால அவங்களுக்கு மனமேட்டுமையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குணமான பிறகு பாபிலோன்ல இருந்து பிரபுக்கள் வராங்க, ஸ்தானாதிபதிகள் எல்லாரும் வராங்க. என்ன பண்றாங்க? எப்படி உனக்கு இந்த அற்புதங்கள் நடந்தது அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாபிலோன் அந்த பிரபுக்களுக்கும் ஸ்தானாதிபதிகளுக்கும் என்ன பண்றாரு? இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவருக்கு ஓப்பனா திறந்து காட்டுறாரு. அப்போ அவங்க நம்ம படிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு சுத்தி காட்டுறாரு போல இருக்கு, அப்படிதான் நமக்கு தோணுது இல்ல. ஆனா அவர் அப்படி இல்லை. அதனால அவருக்கு மனம் மேட்டிமையாகி என்ன பண்றாரு? என்னோட ராஜ்யத்தின் இதெல்லாம் பாரு, எனக்கு எவ்வளவு ஞானம், எவ்வளவு வல்லமையில நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற அந்த பெருமையினாலதான் என்ன பண்றாரு? அதை காட்டினாருன்றத கர்த்தர் என்ன பண்ணாரு? சோதிச்சு பார்த்தாரு. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்நானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். ஆமேன். பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவங்க வீட்டுல வரும்போது அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவன் என்ன பண்ணானா? சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டாருன்னு பார்த்தோம். அப்ப எந்த எண்ணத்துல நீ இதை செய்யறன்றத கர்த்தர் என்ன பண்றாரு? ஒண்ணா நிதானித்து பாக்குறாரு. மனுஷ முகத்தை பார்ப்பான் இல்லையா? தேவனும் இருதயத்தை ஆராய்ந்து பாக்குறாரு.
எல்லாரையுமே நம்ம ஒவ்வொரு பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அவர் என்ன பண்ணாருன்னா சோதித்து தான் புடமிட்டு பார்த்தார். யோபு சொல்றாரு இல்லையா, சாத்தான்கிட்ட என்ன சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லையேன்னு சொல்றாரு. இப்ப யோபோட முகத்தை பார்த்து சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய இருதயத்தின் சுத்தத்தையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் பார்த்துதான் என்ன பண்றாரு, யோபு பார்த்து சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுதுன்னா என்னது, அஞ்சு நடங்குதா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அபிரகாமை தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏன் அபிரகாமை தேர்ந்தெடுத்தாருன்னு வசனம் எழுதியிருக்கு. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையா இருக்குதுன்னு கண்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். அபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு அபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆமேன். ஆமேன். அப்ப நெகேமியா என்ன சொல்றாரு, அபிரகாம் எதனால தெரிந்து கொண்டாரா கர்த்தரு, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதை கண்டு. அதனாலதான் என்ன பண்ணாரு கர்த்தர், அபிரகாமை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் உண்மையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளை அழைத்திருப்பார். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம்னாமே காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஏன் உலக வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம போவாம இங்க உட்கார்ந்து வேத வசனத்தை நம்ம கேட்கிறோம்னா, கர்த்தர் நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு நம்ம பிரியமா இருந்ததுனாலதான் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு சத்திய வசனங்களும் சத்திய சபைகளும் நம்ம ஏன் சேர்க்கப்பட்டோம்னா, கர்த்தர் நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார் இல்லையா. நீங்க அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தா அவரும் நமக்கு உண்மை உள்ளவரா இருப்பார். அவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார் இல்லையா. மோசே என்ன சொல்றாரு, என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்றார். அப்போ உண்மையும் முத்தமுமாய் மோசே இருக்கிறாருன்றத கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் இல்லையா. சரி, சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா. ஏன் சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஆமேன். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியன் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு, சாமுவேலை சொல்றாரு இல்லையா. அப்போ சாமுவேலை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவன் வரப்போகிற நாட்கள்ல அவன் உண்மையும் மொத்தமுமாய் நடப்பான்றத முன்னவே என்ன பண்றாரு, வரப்போற காரியங்களை அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அறிவிக்கிறார். அப்போ சாமுவேலோட இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிறார் இல்லையா. சவுலை தள்ளிட்டு தாவீதை ஏற்படுத்துறாரு இல்லையா. அப்ப தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ தாவீது அவருடைய இருதயத்துக்கு பிரியமானதை செய்வான்னு சொல்றது அவனுடைய தாவீதோட இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு. மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்தி பார்ப்பார்னு எழுதியிருக்குது. நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு கரெக்டா தான் தெரியும். என் இடத்துல வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சில பேர், என் நிலைமையில இருந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாராம், இருதயங்களை நிறுத்தி பார்ப்பாரா. நீ எந்த எண்ணத்துல, எந்த செய்கையில, எந்த யோசனையில நீ இதை செய்யற, அதோட உள்நோக்கம் என்ன. 4 பேருக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம்னா கூட கர்த்தர் எந்த எண்ணத்துல கொடுக்குறோன்றத நம்மள வகையெடுத்து பார்ப்பார் இல்லையா. அப்போ நீ அதை ஏழைகள் பசியா இருக்கிறாங்கன்னு கொடுக்குறியா, இல்ல அவங்க மேல அன்பு கொண்டு கொடுக்குறியா, இல்ல 4 பேர் பார்க்கணும்னு கொடுக்குறியா, இல்ல இதை கொடுத்தா கர்த்தர் நமக்கு நிறைய கொடுப்பாரு, 10 கொடுத்தா 100 கொடுப்பாரு அதுக்குனால கொடுக்குறியா, இல்ல ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறோமா, இல்ல 4 பேர் பாக்குறாங்கன்றத செய்யறோமா, இல்ல உண்மையாலுமே என்ன போல என்னுடைய சகோதரன் அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த பசிக்கான அவங்க மேல அன்பு கூர்ந்து இதை நம்ம செய்யறோமான்றத வேர் பிரித்து பார்ப்பார் தேவன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆமென். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீங்க.
தேவனோ உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எப்படி இருக்குமா? தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கும். நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், இதெல்லாம் உலகத்தோட நீதி இல்லையா? இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்காது இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தாழ்த்தி கர்த்தருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமா இருக்கணும். நான் ஏன் மத்தவங்களுக்கு முன்னாடி இருக்கணும்? என் தேவனுக்கு முன்னாடி நான் உண்மையா இருந்தா போதும். யாரையும் ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மள அழைக்கல இல்லையா? நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? தீமையை நன்மையால வென்று காட்டணும். அப்போ இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். உபத்திரங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அறிஞ்சு நம்மளுடைய ராஜ்யம் இது கிடையாது. இனி வரப்போகிறது தான் நம்மளுடைய ராஜ்யம். இது சாத்தானுடைய ராஜ்யம். இதுல நம்மளுக்கு என்ன இங்க வேலை இருக்கு? அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பெருமையா தான் இருப்பாங்க. நம்ம ராஜ்யம் நம்முடைய கர்த்தர் வர வரைக்கும் நம்ம பொறுமையோட காத்து கொண்டு இருக்கணும். இப்போ அனன்யா சப்பீரால பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? மனைவியும் புருஷனும் சேர்ந்தே பேசி வச்சு என்ன பண்றாங்க? கிரயத்தில் ஒரு பங்கை வந்துச்சு வைக்கிறாங்க. அது அவங்களோட பணம் தான். ஆண்டவர் வந்து நீ அதை கொடுன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்களாதான் என்ன பண்ணாங்க? எல்லாரும் கொடுக்குறாங்களே, நானும் என்ன பண்ணணும்? கொடுக்கலன்னா எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க இல்லையா? அதனால அவங்க இருதயத்துல சொல்லுது அந்த பிசாசு. என்ன சொல்றான்? ஒரு பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோ. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? நீ கொஞ்சம் எடுத்து வை அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் இருக்குது. ஆனா அதுலயே பிசாசு என்ன பண்ணா? வஞ்சனையை அவங்களுக்குள்ள ஊட்டுறான் இல்லையா? எங்க ஊட்டுறான்னு பாத்தீங்கன்னா இருதயத்துலதான் ஊட்டுறான். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? அனன்யாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் என்னத்தை நிரப்பினானா? இருதயத்துல விஷத்தை நிரப்பான். அது விற்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே இருந்துச்சு, விற்ற பிறகு அது உங்ககிட்ட தானேப்பா இருந்துச்சு. அப்ப நீ உண்மையா தானே இருக்கணும். உண்மையான உன் இருதயத்தை தானே கர்த்தர் கேட்டார், உங்ககிட்ட பணத்தை கேட்டார். அப்போ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அந்த எண்ணம் தான் உனக்கு என்ன பண்ணுச்சு? பாவத்தை தூண்டுச்சு. அந்த எண்ணத்தை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. அவன் தான் பாவம் செய்யற எண்ணங்களை பிசாசு என்ன பண்றான்? இருதயத்துல தூண்டுகிறான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப பிசாசு என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் சிந்தனை தான் விதைக்கிறான். அவனுக்கு இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய பழைய வாழ்க்கையோட எல்லாமே அவனுக்கு தெரியும். ஏன்னா முற்காலத்துல நம்ம அவனுக்கு தானே அடிமையா இருந்தோம். எது எதெல்லாம் நம்ம வீக்னஸ் ஆயிருந்தோம், எந்தெந்த பாவத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற நம்மளோட பலவீனங்களை கொடுத்து அவன் அறிந்திருக்கிறான். அவன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. நம்மளுக்கு அது என்ன பண்றான்? பழைய பாவங்களையும் பழைய செய்கைகளையும் எதுல விழுந்தோமோ அதை என்ன பண்றான்? திரும்பி 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறான், விதைச்சிட்டே இருக்கிறான் நம்ம இருதயத்துல. நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை துரத்தணும். இந்த என் சகோதரனுக்கு விரோதமாக இந்த எண்ணத்தை உண்டாக்குறியா? பொல்லாத சாத்தானே அப்பாலே போ. ஒரு கசப்பு, கோபம், விரோதம், வைராக்கியம் இந்த மாதிரி இன்னும் உன்னை அசிங்கமா சொல்லிட்டாங்க, உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு இந்த எண்ணம் உங்க இருதயத்துல கேட்டுச்சுன்னா அது பிசாசு. அவன் தான் என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அப்போ இந்த எண்ணத்தை நம்மளுக்கு யாராவது, இதனாலதான் நம்மளுக்கு கோவம் வரும். ஒரு இருதயத்துல நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. யாராவது பேசிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். என்ன உங்களை அவமானப்படுத்திட்டான், உங்களை இப்படி பேசிட்டான் அப்படின்னு இருதயத்துல அது கேட்கும். அது பிசாசோட சத்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவனை விரட்டு தள்ளணும். தேவனுடைய வசனம் இருக்கு இல்லையா? அது ஆவியின் பட்டயம் அல்ல, இயேசுவோட நாமத்தினால அவனை விரட்டி அடிக்கும். தாவீது எப்படி கர்த்தருடைய நாமத்தை வல்லமையாக பயன்படுத்தினார், ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாரோ, நம்மளும் கிறிஸ்துவின் சிந்தையும் அவருடைய நாமத்தையும் ஆயுதமாக பயன்படுத்த கத்துக்கணும். அப்ப அவனை துரத்தணும். நமக்குள்ள இருக்கிற இந்த பிசாசோட சிந்தனைகளை நம்மளால விரட்ட முடியலன்னா நம்ம போய் எப்படி மத்தவங்ககிட்ட இருக்கிற பிசாசை துரத்த முடியும்? இல்லையா? முதல்ல நம்ம இருதயத்துல தோன்கிற இந்த எண்ணம் பொல்லாத சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டி அடிக்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு இங்க பாத்தீங்கன்னா, உன் இருதயத்தில் பொல்லாத சிந்தனை கொண்டது என்ன? அப்படி அந்த எண்ணம் தான் என்ன பண்ணுச்சு? நீ மனுஷனிடத்துல இல்ல தேவனிடத்துல போய் சொன்னாயின்னு சொல்றாரு. அப்ப அந்த எண்ணம் பிசாசு பாருங்க, தேவனிடத்துல போய் சொல்லும்படி அவன் இருதயத்தை நிரப்புது. எந்த அளவுக்கு அவன் வஞ்சிக்கிறான்றத பாருங்க. இதே ஒரு ஏழை விதவை என்ன பண்றாங்க? எல்லாரும் தர்ம பெட்டி இருக்கு, எல்லாரும் காணிக்க போடுறாங்க. அப்போ அவங்க ஒரு ஏழை விதவையும் இருக்கிறாங்க, அவங்களும் அது காசு போடுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பரிபூரணத்திலிருந்து எடுத்து போடுறாங்க. ஆனா ஏழை விதவன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது இல்லையா, நாளைக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு இருந்ததுல அந்த வறுமையில இருந்து தன் ஜீவனுக்கு என்ன இருந்தது என்ன பண்ணாங்க? எடுத்து போட்டாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏழை விதவை தான் இங்க போட்டவங்க எல்லாரோட அதிகமா கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்னத்தை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா இருதயத்தை பாக்குறாரு. நீ 100 ரூபாய் வச்சுட்டு இருந்து 10 ரூபாய் கொடுக்குறது எப்படி இருக்குது? அந்த 10 ரூபாய் தான் வச்சிருந்தாங்க ஒருத்தவங்க, அந்த 10 ரூபாயும் கொடுக்குது. அப்ப 1000 ரூபாய் வச்சுட்டு இருக்கவங்க 10 ரூபாய் கொடுக்குறதும், 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிற 10 ரூபாய் கொடுக்குறது ஒண்ணா? இல்ல. அவங்க இன்னைக்கும் வஞ்சிக்கப்படுறாங்க.
அவங்க அவங்க சம்பளம் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, அதுல நம்ம எவ்வளவு தாராளமா கர்த்தருக்கு கொடுக்குறோம், எந்த எண்ணத்துல கொடுக்குறோம், இல்ல எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, இல்ல அனனியா சபிரால் மாதிரி கொடுக்குறோமா, இல்ல இந்த ஏழை விதவை போல கொடுக்குறோமா? இல்ல யார் ஐஸ்வர்யனா இருக்கிறாங்க? அந்த ஏழை விதவை தான் இல்லையா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27 இருந்து 28 வசனங்கள் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். மாயக்காரரே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அழைக்கிறார் இல்லையா? ஏன் மாயக்காரர்னு சொல்றாருன்னா, நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கிறீங்க. கல்லறை எப்படி இருக்கும்? வெள்ளடிக்கப்பட்ட பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? ஆனா அந்த கல்லை புரட்டிட்டு அதை தோண்டி பார்த்தோன்னா அங்க மரித்தவருடைய எலும்பும் சகல அசுத்தத்தினாலும் புழுக்களாலும் என்ன பண்ணிருக்கோம்? நிறைந்திருக்கும் இல்லையா? நாற்றம் அடிக்கும். ஆனா வெளியே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? மனுஷனுக்கு முன்பாக நீதிமான காட்ட விரும்புறீங்க, உள்ளத்திலேயும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்க தர்மத்தை செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. செய்தா உனக்கு என்ன கிடையாது? பரலோகத்துல உன் பிதாவிடத்துல உனக்கு பங்கு கிடையாது. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரனை போல இருக்காதுன்றார். தாரை ஊதுவிதாதே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா நாங்க எழுதியிருக்கோம். அந்தரங்கன்றது இருதயம். அப்போ உன் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என்ன பண்ணாரு? உனக்கு வெளியரங்கமா பதில் அளிப்பார். இதேதான் உபவாசிக்கும் போதும் சொல்றாரு இல்லையா? அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்போ நான் கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க உண்மையா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு உண்மையா உங்க இருதயத்துல யாருக்கும் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு நம்ம இருதயத்தை விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட நம்ம இருதயத்துல இருக்கிறத வெளிப்படுத்தி அவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு உண்மையா இருப்பாரு. உங்களுக்கு செய்கைக்கு ஏற்ற பலன் கொடுப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஆமீன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்துல உங்க மேல கசப்பு கோவம் எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் எப்படி இருக்கிறானோ அது மாதிரிதான் அவன் அந்த இருதயத்தின் நினைவுபடிதான் அவனும் இருப்பான். புசியும் பானம் பண்ணும் என்று நீ அவனோட என்னதான் பேசினாலும் அவன் இருதயம் என்ன பண்ணாது? உன்னோட இருக்காது. ஏன்னா அவன் இருதயத்துல கசப்பு இருக்குது. அது போற வரைக்கும், அந்த வெறுப்பு அந்த நீங்கிற வரைக்கும் அவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க? சமரசமா இருக்க மாட்டாங்க. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் என்ன பண்றாங்க? சபிக்கிறாங்க. அப்போ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம், அழைக்கிறோம். ஆனா இருதயத்துல என்ன பண்றோம்? அவங்கள அவமதிக்கிறோம், இல்ல அவங்கள பத்தி புறங்கூறுறோம். அப்போ இதெல்லாம் கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பாரு. மனுஷனுக்கு தெரியாது இல்லையா? ஆனா கர்த்தர் அறிவாரு. யார் நியாயம் தீர்க்க போறா? மனுஷனா? கர்த்தர் தான் நியாயம் தீர்க்க போறாரு. அப்ப அவருக்கு தானே நம்ம பயப்படணும். அப்ப அவர் அறிஞ்சிருப்பாரு அப்படின்ற அந்த கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்ற அந்த பயம் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எப்போதுமே இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த இடத்துலயும் நம்ம நிர்வாணமா இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி, அவர் நாளைக்கு இதை கணக்கு கேட்பாரு அப்படின்றத சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னு நம்ம பாவம் செய்யவே மாட்டோம். தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். ஆமேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயத்துல என்ன பண்ணிருக்காங்களாம்? பொல்லாப்பை வைத்திருக்கிறாங்களாம். அவங்கள பார்த்து கர்த்தர் துன்மார்கன்னு சொல்றாரு. அப்போ அக்கிரமக்காரன்னு சொல்றாரு. அவனோட என்னை வாரிக்கொள்ளாதீங்க. அப்ப அவங்களாம் எங்க போவாங்களாம்? நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்ப கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். தாவீது சொல்றத பாருங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான்.
அப்போ நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க இல்லையா? ஆனா வெளியே போய் என்ன பண்றாங்க? அவதூறு, கலகம், விரோதம் அவ்வளவு இருதயத்துல கசப்பு. அந்த இருதயத்துல கசப்பா இருக்கிறதுனால தான் அவங்க நோயாளியாவே இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த நோய்? சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கின்னு சொல்லி எழுது. அப்ப அவங்க பொறாமையினால தான் என்ன பண்றாங்க? அந்த இருதயத்துல பொறாமை இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனை போய் வெளியே போய் என்ன பண்றாங்க? கலகம் பண்றாங்க, அவதூறு பண்றாங்க. இருதயத்தை தான் பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சிப்பான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அனன்யா சப்பிராலோட இருதயத்தை வஞ்சித்தது எப்படின்னா பிசாசு தான் வஞ்சித்தான் இல்லையா? உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? அப்ப இருதயம் தான் பாவம் செய்யறதுக்கு ஆணி வேறா இருக்குது. வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமீன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தார். அப்போ ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போது பிசாசு என்ன பண்றான்? இருதயத்தை தான் பாவம் செய்ய தூண்டுகிறான்றத பார்க்கணும். அப்படி நீ அந்த எண்ணத்துல நீ பார்த்தாலே உன் இருதயத்துல விபச்சாரம் உண்டாயிட்டுன்றாரு. அப்போ இருதயம் சுத்தமா இருந்தா சகலமும் சுத்தமா இருக்கும் இல்லையா? யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஆமென். அப்போ பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, ஏன் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான்? பிசாசு என்ன பண்றான்? அவனுடைய இருதயத்தை தூண்டுறான் பாவம் செய்யறதுக்கு. இன்னைக்கு அநேகர பாவத்துக்கு தள்ளுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசாசு இருதயத்தை தான் தூண்டுறான். இருதயத்துல விதைச்சுக்கிட்டே இருப்பான் அந்த சிந்தனையை. அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தினால அவனை விரட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தனைக்கு நம்ம உயிர் கொடுக்க கூடாது. அந்த சிந்தனைக்கு உயிர் கொடுத்து அதை யோசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு அப்படி யோசிச்சோன்னா நம்ம விழுந்துரும். இது தேவ வசனத்துக்கு புறம்பானது, இது என் கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்றத நம்ம நினைக்கணும். இருதயத்துல உதிக்கிற சிந்தனை கர்த்தருடையதா இல்ல பிசாசு பேசுறானா? கர்த்தர் எப்படி பேசுவாரு? தேவனுடைய வசனத்தின் மூலமா பேசுவார். அப்போ நன்மையானதை பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர்னு எழுதியிருக்கு. சகோதரனுக்கு விரோதமாக பொல்லாப்பை தூண்டுகிறது பிசாசு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ பிசாசானவன் யூதாசோட இருதயத்தை தூண்டினான்றதை பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரிதான் எல்லாரோட இருதயத்தையும் அவன் தூண்டுவான். அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க? தங்கள் கைகளை வைத்ததுன்னா பரிசுத்த ஆவி வர்றத சீமோன் என்ன பண்றாரு? கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் மேல் பரிசுத்த ஆவி வர்றதுக்கான அதிகாரத்தை எனக்கு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால். அந்த எண்ணம் எங்க தோன்றுது? இருதயத்துலதான் தோன்றுது இல்லையா? உன் பணம் உன்னுடைய நாசமாய் போக கடவுது. அதுல 21வது வசனம் பாத்தீங்கன்னா, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் கிடையாது பாகமும் கிடையாதுன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம்னு அங்க எழுதியிருக்கு. அப்போ இருதயத்தின் எண்ணம் தான் பாவம் செய்ய தூண்டுது. அப்போ அந்த இருதயத்தின் எண்ணத்தை முதல்ல கர்த்தர் ஆராய்வாரு, அவருக்கு தெரியும் அப்படின்றது அந்த பயம் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொல்லாத சிந்தனைக்கு உயிர் கொடுக்க மாட்டோம். பிசாசு விதைப்பான், நம்மளுக்கு அப்படியே அதுக்கு செவி கொடுத்து அதை கேட்டோன்னு வைங்களேன், இன்னொரு சத்தம் கேட்கும், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதே, பிசாசுக்கு கீழ்ப்படியாதிருங்கன்னு எழுதியிருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னு. அவன் சொல்றதை கேட்கவே கூடாது, அவன் சிந்தனைக்கு உயிர் கொடுக்க கூடாது, அவனை விரட்டிக்கிட்டே இருக்கணும். இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசும் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் வாசிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமென். இருதயத்தின் நினைவுதான் என்ன பண்ணும்? வாய் பேசும் இல்லையா? உங்க இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வரும். நாளைக்கு யாராவது ஒருத்தன பண்ணுவோம், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா மன்னிச்சிட்டேங்க, மறந்துட்டேங்க. ஆனா 10 வருஷம் கதையை இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, இவன் இப்படி பண்ணா, என்னை இப்படி கஷ்டப்படுத்தினா, என்னை வேதனைப்படுத்தினான்னா
ஒண்ணு சிம்பிள், பிசாசு என்ன பண்றான், அவங்க இருதயத்துல இருக்கிறான். அவங்க இருதயத்துல அந்த கசப்பும் கோபமும் வைராக்கியமும் விரோதமா இருக்கிறதுனால அவங்கள நோயாளியா இருக்கும். அவங்க சரீரமும் ஆவிக்குரிய நோயில விழுந்து போவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது, நம்ம மன்னிச்சிட்டோம்னு வாயில சொல்லுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த செஞ்ச பாவங்கள். எதை மன்னித்தேனோ நான் அதை கிறிஸ்துவோட சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ மன்னிச்சிட்டேன்னா அதை மறந்துடணும், அதை திரும்பி பேசக்கூடாது. அப்படி பேசுறாங்கன்னா அவங்க இருதயத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ வாயிலிருந்து புறப்படுகிற இருதயத்திலிருந்து புறப்படுகிறது இல்லையா, அவைகளை மனுஷன் என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷன் என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தி தேவனை விட்டு பிரிக்கும். நீங்கள் எதற்கு செவி கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்க அடிமையா இருப்பீங்க. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க தேவனுக்கு அடிமையா இருப்பீங்க. பிசாசுக்கு அவனுடைய சிந்தனைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவனுக்கு அடிமையா இருப்பீங்க. எதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ வேத வசனத்தை இருதயத்துல காத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பிசாசால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் நடந்தாயிட்டுன்ற அந்த வசனம் உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னு வைங்க, அவன் எந்த சிந்தனை கொடுத்தாலும் அந்த வசனம் நம்மளுக்கு உயிர் கொடுக்கும். இல்ல, கர்த்தருக்கு புறம்பான இது சிந்தனை, இதை இயேசுவின் நாமத்தினால நான் விரட்டுகிறேன், அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லு, நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிகளா இருக்கணும். நம்மளோட இருதயம் என்னென்ன சொல்லுதோ அப்படியே நம்ம நடக்கக்கூடாது. இருதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் சொல்லி எழுதியிருக்குது. வாசிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற, எதை பின்பற்றி அவங்க சோரம் போறாங்களா, உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்றபடி நடவாது. நம்ம இருதயம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்க கூடாது. நம்ம இருதயத்துல யார் பேசுறா, அது பிசாசா இருக்கும் இல்லையா, அவன் பிசாசு பேசுறது நம்ம செவி கொடுக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரின் கட்டளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யணும். அப்போ கர்த்தருடைய கட்டளைகள் என்னவோ அதற்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா, அப்போதான் நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோம்னு அர்த்தம். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார்னு எழுதியிருக்கு. அப்ப சுய புத்தி மேல சாயக்கூடாது. அப்போ நம்ம முழு இருதயத்தோடு யார் மேல நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து வழியெல்லாம் அவரை நினைச்சுக்கணும். நினைக்கிறதுனா என்னது, கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்ததையும் நன்றி உள்ளவர்களாக நம்ம நடந்துக்கணும். அவருடைய அன்பை ருசி பார்த்துட்டு போகும்போதெல்லாம் வரும்போது எங்க போறோமோ இருதயத்துல அவருடைய நினைவுகளை சுமந்து தெரியணும் இல்லையா. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன் சொல்லி எழுதிருக்கு. அப்ப சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா என்ன, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லைன்றாரு. விரும்புதுன்னா என்னது, என் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என் இடத்துல அன்பு கூறுற பாடின்றாரு. நீ விரும்பலன்னா என்ன அர்த்தம், நீ என்னோட கட்டளைகளை கை கொள்ளாதவனை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றாரு. ஆகையால் அவர்கள் இருதயின் கடினத்திற்கு என்ன பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன், தங்கள் யோசனையின்படி நடந்து என்ன பண்ணாங்க, வனாந்தரத்துல அழிஞ்சு போனாங்க. நம்ம என்ன இருதயம், நம்ம மாம்சம் என்ன சொல்லுதோ அது மாதிரிலாம் நடந்தோன்னு வைங்க, நரகம் தான். நம்மளும் வனாந்தரத்துல அழிக்கப்பட்டது போல் நம்மளும் அழிக்கப்படுவோம். அது நம்ம திருஷ்டாந்தமா நமக்கு வைக்கப்படுது இல்லையா. நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன்னு சொல்றாரு. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது. இருதயத்தை அடக்கி கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இதை பேசலாமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யுன்னு சொன்னா யாருக்காகவும் பயப்படக்கூடாது, அதை செய்யணும். அதே போல கர்த்தர் இதை செய்யாத அப்படின்னாலும் நம்ம அமைதியா இருக்கணும். அவர் என்ன செய்யணும் காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு வைக்கணும். இந்த காரியத்தை நான் செய்ய போறேன்பா, நான் என்ன செய்யணும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நான் என்ன பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுதான் நம்ம செய்யணும்.
நீதிமொழிகள் 28 26 வாசிக்கலாம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ இரட்சிக்கப்படுவான். ஆமென். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, இருதயம் என்ன சொல்றதோ அதை தான் செய்யறாங்க. இருதயம் சொல்றது நம்ம கேட்க கூடாது. இருதயம் மகா கிறுக்குள்ளும் கேடு உள்ளதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஞானமாய் நடக்கிறவனா யாரு? ஞானம்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதே ஞானம். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ எப்போ கர்த்தருக்கு பயந்து இருதயத்தின் சிந்தனையை அடக்கி தேவ வசனத்தின்படி நடக்கிறோமோ அப்போ நம்ம சாத்தானை ஜெயிக்கிறோம். மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். அப்போ மனுஷனுடைய யோசனைகள் வீண் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? நீதிமொழிகள் 19 21 வாசிக்கலாம். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். ஆமென். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், விதைச்சுக்கிட்டே இருப்பாங்களே, சிந்தனை எந்த உதிச்சுட்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனை என்ன பண்ணும்? நிலை நிற்கும். பிரசங்கி சொல்றத பாருங்க, மனுஷன் சூரியனுக்கு படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தினாலும் அவனுக்கு என்ன பலன் இருக்கு? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனசுக்கு இளைப்பாறுதல் கிடையாது, இதுவும் மாயன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது, அதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம என்னதான் பிளான் போட்டு நம்ம என்னதான் சிந்திச்சு நம்ம என்னதான் நடத்தினாலும் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். நம்மளுடைய யோசனை எல்லாம் வேஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம எதை செய்தாலும் கர்த்தர்கிட்ட தான் ஒப்புவிக்கணும். அப்பா நான் இதை செய்ய போறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் என்ன பண்ணுமா? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இருதயத்தையும் சிந்தனையும் காத்துக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லா காரியத்தையும் வெளிப்படையா தேவனுக்கு சொல்லணும். ஏன்னா தேவனுக்கு நம்ம இருதயம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு அதை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தெரியப்படுத்தி, அப்பா இந்த காரியத்தை நான் செய்ய போறேன். இன்னைக்கு இந்த நடந்த சம்பவம் கூட நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? நான் இந்த உத்தம இருதயத்தோட செஞ்சேன்றதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னு அபிமேலக்கை போல நம்ம கர்த்தரிடத்துல பேசணும். கர்த்தரும் சொல்றாரு இல்லையா, நீ உத்தம இருதயத்தோடு தான் செஞ்சேன், நான் உன்னை பாவம் செய்யாதபடி தடுத்தேன்றாரு. இன்னைக்கும் சோதனையில் நம்ம விழாதபடி கர்த்தர் நம்மை தடுப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய செய்கை எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும். நான் காலையில எழுந்து போறேன், எனக்கு அங்க நிறைய போராட்டங்கள் இருக்குது, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்துறான். அப்ப நான் என்ன பண்ணணும்? சர்வாயுதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம கர்த்தர் தான் நம்மள யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறாரு. அப்போ நம்ம இன்னமும் வளர்ந்துட்டோமா இல்ல யுத்த வீரனா இருக்கிறோமான்றது நம்ம இருதயத்தை தான் சோதிச்சு பார்க்கணும். அப்ப கர்த்தரிடத்துல போய் முழு இருதயத்தோடு, அப்பா நான் இந்த காரியங்களை செய்ய போறேன், இதுக்கு உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நீங்க என் கூட வாங்கப்பா. வழியெல்லாம் அவரை நினைச்சுங்க, போகும்போதும் வரும்போதும் நினைச்சுங்க, அவர்கிட்ட பேசுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு எழுதிருக்கு. அப்ப இடைவிடலாம் உட்காந்துட்டு அப்படியே ஜெபம் பண்றது அர்த்தமா? போகும்போதும் வரும்போதும் இருதயத்துல அவர்கிட்ட பேசுறதான் ஜெபம்னு சொல்றாரு. எப்பொழுதும் விழித்திருங்கள்ன்றாரு, ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்லுது வசனம். எச்சரிக்கையா இருங்கள்ன்றாரு. எதற்காக? பிசாசு தந்திரவாதி இல்லையா? அவனோட தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப நம்ம மன்னிக்கணும். மனப்பூர்வமாய் மன்னிக்கலன்னு வைங்க, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. அப்போ மனுஷன் பாக்குறான், இவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? கர்த்தர் பார்க்கிறார், அவர் என்ன நினைப்பாருன்ற பயம் நம்ம இருதயத்துல இருந்துச்சு வைங்களேன், ஒரு நாளும் நம்ம விட மாட்டோம். கர்த்தர் நம்ம இருதயங்களை சுத்தப்படுத்துவார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப இருதயத்தை எப்படி சுத்தமாகும்? தேவ வசனம் தான் நம்மளை சுத்தமாகும். இப்போ இருதயத்துல அந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் சுத்தமாகும். யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு வசனத்தின் மூலமா உங்களை கடிந்து கொண்டாங்கன்னா, அப்ப இருதயத்துல உங்களுக்கு குத்தப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இப்ப கர்த்தர் தான் உங்களை எச்சரிக்கிறார். உங்களை நேசிக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு அதை சொல்றாருன்றதை நம்ம எடுத்துக்கணும். தேவாதி தேவன் நம்ம கிட்ட பேசுறாரு. ஆமா, என்கிட்ட தான் பேசினாரு. என்னதான் சொன்னாரு? நான் அந்த தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. எனக்கு எவ்வளவு அன்பு இருந்தா அதை நீங்க எனக்கு உணர்த்திருப்பீங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு பாவங்கள் செஞ்சு அந்த பாவங்களோட உணர்வே நம்ம இல்லாம திரிறாங்களே.
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். என்ன, முதல்ல நம்ம அநியாயக்காரன் அக்கிரமக்காரனா இருந்தேன். எப்போ இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிச்சனோ, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது மூலம் தான் நம்ம இருதயங்களை சுத்தமாக்குனாருன்றத வேதவசனம் சொல்லுது. அப்போ விசுவாசத்தினால நம்ம இருதயங்கள் சுத்தமாக்கி இருக்கு இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் குழந்தைகளா இருந்தோம். அப்போ ஒழுங்குபடுத்துறதுக்கும் சீர்பொருந்த பண்றதுக்கும் சிறப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் சபைகள்ல சேர்க்கிறார். அப்ப சபைகள்ல சில வசனங்கள் போதிக்கும் போது நமக்கு அப்ப தப்புன்னு தெரியாது. ஆனா இப்போ சின்னதா அதை செய்யும் போதே தப்புன்றது ஆவியானவர் உணர்த்துறாரு. அது நம்மளுக்கு துக்கமா இருக்கு இல்லையா? லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்தும துக்கமோ ரட்சிப்பை உண்டாக்கும். அப்ப அந்த துக்கம் நம்ம இருதயத்துல அது குத்தப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருதயத்துல குத்தப்படும், அதுக்கப்புறம் துக்கமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். கர்த்தர் சொல்றாரு, வஸ்திரங்களை அல்ல உங்களுக்கு இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள்ன்றார். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனி நான் அதை செய்ய மாட்டேன் நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் எதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தப்புன்னு மற்ற சகோதரன் மூலமோ சகோதரி மூலமோ வேதங்களை படிக்கும் போதோ இல்ல கணவன் மூலமோ இப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? அவங்க மேல கோவப்படாம இதை நம்ம செய்யறோமா இல்லையா நிதானித்து பார்க்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்? கோவத்தையும் எரிச்சலை உண்டாக்குவான். அப்ப நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லையா? நம்ம பெரிய பெருமை உள்ளவங்களா நினைச்சாதான் நம்மளுக்கு கோவம் வரும். இல்லையே, நான் ஒரு சாதாரண ஆளு, நான் ஒரு அப்படி பண்றேனா, நான் அப்படி செய்யறேனா அப்படின்றத கர்த்தர் நியாய தீர்ப்புல நாளைக்கு நம்ம தண்டிக்க கூடாதுன்னு தானே கர்த்தர் இன்னைக்கே மனம் திரும்புறதுக்காக எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டோமானா அவருடைய ராஜ்யத்தில் நம்ம நினைப்போம். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதி. அப்போ இன்றைக்கே ரட்சணை நாள். இன்றே நம்ம இருதயங்கள் கதவை சாத்திட்டு நம்ம இருதயங்கள் இருக்கிறது ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கையிட்டு சொஸ்தமாவுங்க. ஆமே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இங்க கூடியிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அப்பா உலக காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கும் போது கூட ஜெபத்திற்காக உங்களுடைய வசனத்தை கேட்கறதுக்காக ஆவலோடு 1 மணி நேரம் இந்த வாஞ்சையை அவங்க கேட்டிருந்ததுக்காக, அவங்க இருதயத்தை திருப்பினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களை உமது பக்கமாக சாய்த்து கொள்ளும். உங்களுடைய கற்பனைகளின்படி நடக்க, செய்ய, பேச எல்லாமே நமக்கு பிரியமாய் நடக்க எங்கள் இருதயங்களை உங்க பக்கமாக சாய்த்து எங்களுக்கு புத்தி சொல்லுங்கப்பா. நாங்க என்னென்னலாம் மாறணும், என்ன செய்யணும், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிங்கப்பா. அதுக்கு நாங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது எங்களுக்கு சொல்லுங்கப்பா. அப்பா இன்னும் நாங்க என்னென்னலாம் மாத்திக்கணும், என்னென்ன செய்யணும், எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நாங்க இப்பவும் உங்களுக்கு சிறுப்பிள்ளையா தான்ப்பா இருக்கிறோம். நாங்க அறிவுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம்ப்பா. அப்பா நீ தாமே எங்களுக்கு ஞானமா இருந்துடலும் கர்த்தாவே. இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனே, இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும், அவங்க குடும்பத்தையும், அவங்க பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களினாலும் உலக ஆசீர்வாதங்களும் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. மேன்மேலும் அவங்க வளரும்படியாய் கிருபை செய்தலும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றெடுக்கும் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. யாருக்காவது எதனா ஜெபம் வேண்டி இருக்கா? பிரதர், இந்த கம்பத்துல ஒரு மீட்டிங் நடத்துறோம் பிரதர், கடைசி. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். அதுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிருங்க பிரதர். இந்த கம்மிங் சண்டே அங்க நடத்துறோம் பிரதர், மண்டபத்துல வந்து கடைசி கால செய்தி. ஆமா, தேனி மாவட்ட கம்பத்துல பிரதர். ஓகே ஓகே. ஒரு 100 பேர் வர்றது சொல்லியிருக்கோம் பிரதர். 100 பேர் வர்றதா சொல்லியிருக்காங்க பிரதர். சரி, ஓகே. எந்த தடை இல்லாம எல்லாரும். சரி, நான் ஜெபம் பண்றேன் பிரதர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய ஊழியக்காரரை நீ ஏற்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. அப்ப அந்த வேலைகளை நாங்க பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு செய்ய எங்க இருதயங்களை ஏவி வரணும் கர்த்தாவே. அநேக நாங்கள் நாங்க பலவீனமா இருந்த காலங்களையும் அப்பா அலட்சியமாக இருந்ததுக்காக எங்களை மன்னிய ராஜா. இப்ப இன்னைக்கு உற்சாகத்தோடு உங்களுடைய வேலைகளை நாங்க செய்ய எங்கள் இருதயங்களை ஏவி வரணும் கர்த்தாவே. அப்பா இப்போ கம்பத்துல நடக்க போற இந்த மீட்டிங்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறப்பா. அந்த மீட்டிங் நடத்துற சகோதர சகோதரிகளுக்கு ஞானத்தையும் பலனையும், அவங்களுக்கு தேவை பண தேவையும் எல்லாவற்றையும் சந்தியும் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக புது ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ராஜா. புது ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. உங்களுடைய ஆடுகளை அழைத்தரலும் கர்த்தாவே. இன்னும் வெளியில என்ன ரட்சிக்கப்படாத உங்களுடைய ஆடுகள் இன்னும் எவ்வளவு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏசப்பா. அவர்கள் எல்லோருக்காகவும் சுவிசேஷம் அறிவிக்க இந்த ஆயத்த வேலையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அது காரியங்களை உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த செய்கையை கர்த்தரிடத்துல ஒப்புக் கொடுங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா, நாங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த சகோதரர்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தாங்கப்பா. அதை நடத்துறதுக்கான எல்லா ஆலோசனையும் அவங்களுக்கு கொடுங்கப்பா. நீ கர்த்தர் தாமே நீ அவளோட இருந்து அந்த அவங்களோட எல்லா காரியங்களும் அவங்களுக்கு வெற்றி சிறக்க செய்யும் கர்த்தாவே. அப்பா இங்க மட்டும் இல்லப்பா, இன்னும் அநேக இடத்துல நாங்க உங்களுடைய வசனத்தை நாங்க பிரசங்கம் பண்றதுக்கு வழிவாசல்களை திறந்தரலும் கர்த்தாவே. அப்பா அவர்கள் அதை உங்களுடைய ஊழிய காரியத்தை நாங்கள் திறன்பட செய்ய நீ ஆவியானவர் தாமே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துவாராக. துதியும் கனமும் மகிமை என்றென்றைக்கும் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. பிரதர் பேர் பண்ண பிரதர். சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர் உங்களுக்கு ப்ராப்ளம்? எதற்காக? இந்த ஸ்பைன்ல 2 மாசம் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். ஸ்பைனல் கார்ட்ல முதுகுலையா? முதுல ஸ்பைனல் கார்ட்ல பிரதர். ஆமா, அது ஸ்டார்ட் ஆகி 2 மாசம் மேல ஆயிடுச்சு. அது அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நரம்பெல்லாம் ரொம்ப வலி பிரதர். காலில் ஃபுல் ஷாக் அடிக்குது ரொம்ப. அந்த ஷாக் அடிக்குது கம்மி ஆச்சு, திரும்ப ஜாஸ்தி போகுது பிரதர். நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்? பெங்களூர்ல பிரதர். ஜெரால்டு பேரு. ஓகே ஓகே பிரதர், இப்போ நம்மளுக்கு இந்த நோய்கள் வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நம்மளுக்கு இந்த பலவீனங்கள் வருது, அது எனக்கா இருந்தாலும் பிரதர். இப்போ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல யார் மேலேயாவது நம்மளுக்கு கசப்பு கோபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. அதே போல உங்க மேல யாருக்காவது கோபம் இருக்குதான்னு பாருங்க. உங்க மேல யாருக்காவது கோபம் விரோதம் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் ஒப்புரவாங்க. என்ன பண்ணுறது அவங்களுக்கு? அவங்க என் மேல கோபம் இருந்தாக்க நம்ம போய் பேசணும் பிரதர். என் மேல என்ன கோபம் இருக்காங்க, அப்போ நம்ம போய் பேசும்போது நம்ம இருதயம் உடஞ்சிடும் பிரதர், நம்ம தாழ்மையாயிடும். இப்போ எனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் என்னை தப்பா புரிஞ்சுட்டு கோபத்துல பேசுறதே இல்லை. நான் போகும்போது கூட அவர் எழுந்து போயிட்டாரு. அப்ப நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஏன் அந்த அண்ணன் என்கிட்ட பேச மாட்டாரு, என் மேல என்ன கோபம், நான் என்ன தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் போய் சொன்னேன். அப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவன்கிட்ட பேசுவேனே அப்படின்னு அவர் சொன்னாரு. அவன் மேல எனக்கு கோபம் இல்லைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, எனக்கு அதுவே போதும். கர்த்தர் பாக்குறாரு, ஒரு சமாதானமா இருந்தது இல்லையா? இப்ப யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த மாதிரி யாராவது உங்க மேல இன்னமும் கோபம் கசப்பு இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நோய்களும் கர்த்தர் குணப்படுத்துவார். நான் ஜெபம் பண்ணுறேன். சரி பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ வீட்டுல எல்லாம் எல்லாருக்கிட்டும் சமாதானமா இருக்கிறீங்களான்னு பாருங்க. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போதே நம்மளோட நோய்கள் குணம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதே நம்ம அறுப்போம் இல்லையா? சரி, நான் பண்றேன். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, இதோ ஜெரால்ட் பிரதர் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அப்பா அவரோட முதுகு வலியில இருக்கிற அந்த ஸ்பைனல்ல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால தொடுகிறோம் கர்த்தாவே. அப்பா இதே போல ஒரு வலியை நான் அனுபவித்திருக்கிறேன் கர்த்தாவே. என்னை நீர் குணமாக்கி இருக்கிறீர் கர்த்தாவே. என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்திருக்கர்த்தாவே. அதே போல இந்த சகோதரனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்பா. அந்த பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தொடுகிறேன். இந்த பலவீனத்தை உண்டாக்குகிற பொல்லாத அசுத்த ஆவியை உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கணிந்து கொள்கிறேன். இந்த சகோதரனை விட்டு வெளியே போ. இனி கிரியை செய்யாது, அந்த சரீரத்துல கிரியை செய்யாத, வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிறேன், வெளியே போ. இனி அந்த சரீரத்துல கிரியை செய்யாது. இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கு, உனக்கு அங்க எந்த வேலையும் கிடையாது, வெளியே போ. கர்த்தர் அந்த சகோதரனை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் குணப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். ஆமே. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. நீங்க விசுவாசிங்க பிரதர், விசுவாசிங்க. சரி பிரதர், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு குணத்தை தருவார். சரி பிரதர். ஓகே, வேற யாருக்காவது எதனா ஜெபம் வேண்டி இருக்கா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். மருந்து போட்டேன் பிரதர், 4வது மருந்து. எனக்கு இந்த 2 மருந்து போடும்போது எதுவுமே ஆகல பிரதர். இந்த 3வது மருந்து இந்த 4வது மருந்துக்கும் என்ன ரொம்ப படுத்துது பிரதர். என்னால உட்கார முடியல, நிக்க முடியல, ரொம்ப ஒரே வலியா இருக்குது பிரதர் எனக்கு. ஏசாப்பாட்ட அதுக்காக நான் ஜெபிச்சுக்கணும் பிரதர். பண்ணுங்க பிரதர். சரி, நான் பண்றேன். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா எங்ககிட்ட என்னப்பா நியாயம் இருக்கு நான் உங்ககிட்ட நிக்கிறதுக்கு? எங்களோட நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்குது ராஜா. உங்களுடைய மகா இரக்கங்களை நம்பிதான்ப்பா நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க அக்கிரமக்கார கர்த்தாவே. நீர் ஒருவரே நீதி உள்ளவர், நீர் ஒருவரே உண்மை உள்ளவர், நீர் மகா பரிசுத்தம் உள்ள தேவனே.
கர்த்தாவே இந்த சகோதரிய குற்றங்களின் குறைகளின் பாவங்களின் மன்னித்தருளும் கர்த்தாவே. அவர்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படி சொன்னீரே கர்த்தாவே. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை சொன்னது போல என்னுடைய சகோதரியாக மகாதேவி சிஸ்டருக்கு சொல்லுங்கப்பா, அவங்களை குணப்படுத்துங்கப்பா, அவங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால அவங்களோட வேதனை நீங்கும்படியாகி நீர் ஆசீர்வாதம் தருகிற கர்த்தாவே. நாமத்தினால அந்த வேதனை நீங்க கடவுள். இந்த வேதனைகளை உண்டாக்குற பொல்லாத அசுத்தாவியை உனக்கு கட்டளையிடுகிறேன். இனி அவங்களை துன்பப்படுத்தாது. உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கணிந்து கொள்கிறேன். வெளியே போ. இனி அந்த சரீரத்துல கிரியை செய்யாதே. கர்த்தர் அவர்கள் மீது இரக்கமா இருக்கிறார். வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிறேன். இனி கிரியை செய்யாதே. வெளியே போ. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சகோதரி ஆசீர்வதிக்க. அவருடைய சரீரங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே தொடுகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மகா இரக்கங்களும் கிருபையும் அவங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடைவீர்களாக. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். வேற யாருக்காவது ஜெபம் பண்ணணுமா சிஸ்டர்? பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் பிரதர். எதற்காக சிஸ்டர்? பிரதர் இப்ப கொஞ்ச நாளா கணவன் என்னோட வீட்டுக்காரரோட நான் ஹாப்பியா தான் இருந்தேன். இப்ப திடீர்னு அவரு சண்டை போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. பேச மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவோ பொறுமையா இருந்து பாத்துட்டேங்க பிரதர். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. அவரு வரமாட்டேங்கிறாரு. அவரோட மனசை மாத்தணும். நான் அவருக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட பேசுனீங்களா சிஸ்டர் லாஸ்டா? பேசுனேங்க பிரதர். பேச முடியல. பேச மாட்டேங்கிறாரு. சரி, அவங்க உங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க பிரதர் பேசுறாங்க. அவங்கள விட்டு பேச சொன்னீங்களா? இல்லைங்க பிரதர். யார் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லைங்க. அவரு எங்க போய் ரொம்ப தூரம் போயிட்டாரா? இல்லைங்க பிரதர். உங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அது எங்க இருக்கு? பக்கத்துலயே தான் இருக்கா? இல்லைங்க பிரதர், தூரம். சரி, அது உங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் வரணும். நம்ம தான் என்ன பண்ணோம், ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்லையா? கரெக்ட் தான் பிரதர். நான் இப்ப என்னோட தப்பு உணர்ந்துட்டேன். அவர் வந்தானா நான் மன்னிப்பு கூட தயாரா இருக்கிறேன். ஆனா அவர் கேட்க மனதா இல்ல பிரதர். இல்ல, இப்போ நீங்க 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறீங்க. உங்களுக்கு தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க உணர்ந்துட்டீங்கன்றது அவருக்கு தெரியாது இல்லையா? ஆமாங்க பிரதர். அப்ப நீங்க புறப்பட்டு போங்க. போய் நீங்களும் உங்க பிள்ளைகளும் போய் பாருங்க. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்களுக்கு மன்னிக்கிற இதயத்தை அவர் தருவார். சரிங்க பிரதர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. சதா காலமும் உயிரோடு இருக்கிற கர்த்தாவே. இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்க சொன்ன என்னுடைய தேவனே, என் ஜீவனானவரே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம். நீ கிருபை உள்ளவர், நீ நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ நல்லவரா இருக்கு. உமக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நீ நல்லவரா இருக்கிற கர்த்தாவே. உங்க நாமத்துல ஜெபம் பண்ணா குணமாகும் சொல்லி உம்மை நாமத்தை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, இந்த சகோதரி குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கியதும் அப்பா, அந்த கணவனுக்கு அந்த மனைவி மேல இருக்கிற கோபத்தையும் எரிச்சலின் ஆவியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அந்த சரீரத்திலிருந்து வெளியே போ பிசாசே. அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரி மேல கசப்பையும் வெறுப்பையும் எரிச்சலின் ஆவியும் உண்டாக்குற பொல்லாத அசுத்த ஆவியே, உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கணிந்து கொள்கிறேன். அந்த சகோதரனுடைய இருதயத்தை விட்டு வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன், வெளியே போ. இனி திரும்ப வராதே. இந்த சகோதரன் அந்த மனைவியை அன்பு கூறும்படியான இருதயத்தை அவங்களுக்கு தாங்க ஏசப்பா. அந்த அவங்களுக்குள்ள இருந்த அந்த பசுமையான நினைவுகளை அவங்களுக்கு உண்டாக்குங்கப்பா. அவங்க மனைவி மீது அன்பை உண்டாக்குங்கப்பா. அவங்க பிள்ளைகளின் நினைவுகளை உண்டாக்கி மனம் மாறி திரும்பவும் அவங்க சமாதானமாய் வாழும்படியா கர்த்தத்தாமே இரக்கம் பாராட்டுங்கப்பா. மனைவியை தள்ளிவிடுது உமக்கு பிரியம் இல்லாத காரியம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்குது கர்த்தாவே. அவர்கள் ஒரே சரீரமா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. இந்த சகோதரி மனம் திரும்பி அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறதே, அவங்க இருதயத்துல சிந்திக்கிறது நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. அவர்களுடைய இருதயத்தின் விசுவாசத்தின்படி அவங்களுக்காக கடவுது கர்த்தாவே. அவர்களுடைய சிந்தனை எப்படியோ அப்படியே அவர்களுக்கு செய்யுங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கு உமக்கே செலுத்துற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேற யாருக்காவது ஜெபம் பண்ணுமா சிஸ்டர்? பிரதர், சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கு பிரதர். நேத்துல இருந்து கொஞ்சம் வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். உங்க பேரு பிரதர்? பேர் அமலநாதன். அமல்நாத். எங்க இருக்கிறீங்க? திருச்சியில தான் இருக்கேன், ராஜாப்பேட்டை. ஓகே ஓகே, நான் பார்த்துருப்பேன் பிரதர் உங்களை. வந்திருக்கீங்க. ஆமா.
ஓகே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கு கர்த்தாவே. கர்த்தாவே, அந்த சகோதரனுடைய வயிற்றுல உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தொடுகிறோம் கர்த்தாவே. அந்த சரீரத்துல இருக்கிற பலவீனங்களையும் அந்த வலியை உண்டாக்குற எந்த அசுத்த கிருமியா இருந்தாலும் சரி, இல்ல அத பிசாசோட கிரியா இருந்தாலும் சரி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டளையிடுகிறோம். அந்த சரீரத்தில் வலியை உண்டாக்குற இந்த பொல்லாத அசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, அந்த கிருமியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சகோதரனுடைய சரீரத்திலிருந்து வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன், இனி அந்த சரீரத்துல கிரியை செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சரீரத்தை தொடுகிறோம் கர்த்தாவே. அந்த சகோதரனை குணப்படுத்துங்கப்பா. இன்னும் அதிகமா வேத வசனத்தை தேடுகிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடும்படியாக அந்த சகோதரனுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்கப்பா. அப்ப அவருக்கு விடுதலை கொடுங்கப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகியிருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்குது கர்த்தாவே. உமது நாமத்தின் வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. தாவீதை போல அதை ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்துறதுக்கான வல்லமையை கொடுத்த கிருபைக்காக, அதிகாரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் கர்த்தாவே. உமது நாமத்தின் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. அந்த சகோதரனை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வேற யாருக்காவது ஜெபம் பண்ணுமா சிஸ்டர்? அதான் நான் அவங்க எதனா ஒண்ணு பேசி எதனா ஒண்ணு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காரு, நான் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இயேசுப்பை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவருக்காக ப்ரேயர் பண்ணணும்னா. சரி, பண்ணலாமா? அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா, உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த சகோதரருடைய இருதயத்தை நீ ஆராய்ந்திருக்கிற கர்த்தாவே. அவங்களோட வைராக்கியத்தை நீர் ஆராய்ந்திருக்கு அப்பா. அவங்களோட குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையா அந்த சகோதரிக்கு முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அமைதியும் சமாதானத்தையும் தாங்கப்பா. சமாதானத்தின் தேவனே, அவர்களுக்கு சமாதானம் கொடுங்கப்பா. அதற்கு அவங்க அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அவர் தேவனை அறிகிற அறிவில வளரணும் கர்த்தாவே. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. நீரே சர்வ வல்லமுள்ள தேவனை பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் என்பதை இந்த சகோதரனுக்கு உண்மை வெளிப்படுத்தும் கர்த்தாவே. தேவரே, அவருடைய அவிசுவாசத்தை நீக்கி அவங்க அறியாது செய்யறாங்க கர்த்தாவே. அவங்களை மன்னி, அவங்க செய்யறது என்னதுன்னு அவங்க அறியாம இருக்கு. அவளை மன்னி கர்த்தாவே. கர்த்தாவே, அந்த சகோதரன் விக்கிர வழிபாடுகள் வந்து விலகி ஆவியா இருக்கிற தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. அப்ப அந்த சகோதரிக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்குங்கப்பா. அவன் குடும்பத்துல சமாதானத்தை உண்டாக்குங்கப்பா. உடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று எவ்வளவாய் நாங்கள் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவாய் ஜாக்கிரதையா இருக்க எங்கள் இருதயத்தை ஏவியாலும் கர்த்தாவே. இந்த சகோதரனும் உங்களுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட இந்த சகோதரனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து உம்முடையத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. காரியங்களை நிலைவரப்படுத்தும் கர்த்தாவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாருக்காவது ஜெபம் பண்ணுமா சிஸ்டர், பிரதர்? அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.